जय श्री माता जी।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்று வெள்ளிக்கிழமை. நமது இறுதிய சக்கரத்துக்குரிய நாள். நமது கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். இறுதிய சக்கரத்தின் பீடம் தலை உச்சிக்குழி. நமது சஹஸ்ராரம் சத்தியம். சத்தியத்தில் நமது சித்தத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? நான் யார்? நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? எமது முதல் எதிரி அதாவது ஒரே ஒரு எதிரி தான் நமக்கு இருக்கிறது, அது எமது மனம். எனவே எமது மனதை நாம் எதிரியா என்ற நிலையில் இல்லாது எமக்கு உதவுவதாக நாம் மாற்ற வேண்டும். நாம் தந்திரங்களை கையாள வேண்டும். யுக்தி. யுக்தி என்றால் அறிவுபூர்வமாக கையாளுதல். நமது மனதிடம் சொல்லுவோம், நாம் மனதுக்கு ஒரு அதை ஒரு எதிரியாக பாவிக்காது நமது மனதிடம் சொல்லுவோம், இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா. எனவே மனமே, வீணான எண்ணங்களை விடுத்து அமைதி அடைவோம். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் யார் என்பதற்கான விடியே சத்தியமாகும். எனது கவனம் எங்கிருக்கின்றது? சித்தம், சட்சித் ஆனந்த ரூபம். சிவோகம், சிவோகம். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எனது சுவாசம் எவ்வாறு நடைபெறுகின்றது? அமைதி அடைந்து விட்டதா? நமக்குள்ளுக்குள் ஏதாவது பதட்டங்கள் அல்லது படபடப்பு ஏதாவது இருந்தால் நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று அவற்றை நமது சஹஸ்ராரம் உச்சி குழி குழியாக அனைத்து
மன அழுத்தங்கள், மன சோர்வு, அவற்றுக்கு காரணமான அனைத்து எதிர்மறை சக்திகளை நாம் வெளியே செல்ல விட்டு விடுவோம். மூச்சை மூலாதாரம் வரை சென்று 3 தடவை நாம் வெளிவிடுவோம். இப்பொழுது மூச்சை நாம் எமது நெஞ்சு பகுதி இருதயத்தில் பிடித்து வைத்து வெளிவிடுவோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு வெளிவிடுவோம். இவ்வாறு 3 தடவை செய்வோம். இப்பொழுது எமது வலது கையை நடு நெஞ்சில் வைப்போம். எமது நடு இருதயம் ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதாம்பாவின் இருப்பிடம். ஜெகத்தம்பா இந்த ஜெகத்தின் அன்னையின் இருப்பிடம். ஜெகத்தின் அன்னை ஆதிசக்தி, ஆதியிலிருந்தே இருக்கும் அந்த ஆதி மூலமான சக்தி, அந்த தாய் சக்தியின் இருப்பிடம். எனவே மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நெஞ்சில் பிடித்து வைத்துக்கொண்டு மா ஜெகதம்பா 12 தடவை சொல்லுவோம். எமது இருதயம் 12 இதழ் கமலமாகும். நாம் ஆரம்பிப்போம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நெஞ்சில் பிடித்து வைத்துக்கொண்டு அந்த ஒரு மூச்சில் நாம் சொல்ல வேண்டும். அது தொடர்ந்து பயிற்சி செய்து வர உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். மீண்டும் ஆரம்பிப்போம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. கவனம் தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு எமது நடு இருதயத்தில் கவனத்தை வைப்போம். ஏனென்றால்
சஹஸ்ரார சக்கரமே எமது அனைத்து சக்கரங்களுக்கு தேவையான சக்திகளை வழங்குவது. எனவே நமது முழு கவனமும் சஹஸ்ராரத்தில் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டே நாம் அனைத்தையும் கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு தடவை சொல்லுவோம். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். தலை உச்சிக்குழியில் அவதானியுங்கள். இரு கை உள்ளம் கைகள், கை விரல்கள், 10 கை விரல் நுனிகள். மெல்லிதாக குளிர்ச்சியை உணர ஆரம்பித்தால் அதை மெதுவாக மேலும் மேலும் அதிகரித்து எமக்குள் கைகளில் எமக்குள் பரவ நாம் விட்டு விடுவோம். இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி கவசாகரம் இருதயம் விசுத்தி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி மாத்தச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். 10 நிமிடங்கள் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். உப்பு நீருக்கு தயாராக இருப்பவர்கள் கால்களை நாம் அதில் வைப்போம். இடது நாடி மடியில் ஸ்ரீமாத்தச்சியை நோக்கி இருக்கட்டும். இடது கை வலது கை பூமி தாயில் பூமி மாதாவை நோக்கி வைப்போம். ஸ்ரீமாதச்சி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது இடது நாடியில் தூய விருப்பத்தை எனக்கு தந்தள்ளுங்கள். எனது விருப்பம் தூய்மையானதா?
இங்கே நாம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது முழுமையாக கவனத்தை தலை உச்சியில் வைத்து நமது இரு கைகளையும் அவதானிப்போம். இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள். முக்கியமாக இடது கையை அவதானிப்போம். அங்கு குளிர்ச்சி நுண்ணதிர்வுகள் அதிகரிப்பதை நாம் காணலாம். தலையுச்சி குழி தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காணலாம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்க. எனது மன, உடல், தொழிற்பாடுகள், செயல்களை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய அறிவை தந்தருளுங்கள். அந்த தூய ஞானம் மூலமாக எனது மன, உடல், தொழிற்பாடுகள் தூய்மை அடைய எனக்கு அருள் புரியுங்க. எனது கவனத்தை ஒளியூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத உடல் தொழிற்பாடுகளால் எனது உடலில் அதிகரிக்கும் அனைத்து வெப்பத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். எனது கல்லீரலை அமைதிப்படுத்தி அதில் சமாதானம், அமைதி நிலவ எனக்கு அருள் புரியுங்க. எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். தாங்களே உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்க. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. ஓம் त्वामेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता ची श्री निर्मला देवी नमो नमः. தலை உச்சியில் இருந்து கொண்டு எமது இரு கைகள், உள்ளம் கை 10 விரல்களை அவதானிப்போம். முக்கியமாக இப்பொழுது வலது கையை அவதானிப்போம். அங்கு குளிர்ச்சி அதிகரிப்பதை காணலாம். தலையுச்சி
விரிவடைந்து திறப்பதை காணலாம். அதன் ஊடாக சுவாசம் நடைபெறுவதை காணலாம். நமது சுழுமுனை நாடி ஒரு குழாய் போல் இலகுவாக தலை உச்சியிலிருந்து மூலாதாரம் வரை செல்வதை நாம் காணலாம். இப்பொழுது எமது இடது கையை எமது கல்லீரலில் நாம் வைப்போம். கல்லீரலில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலின் தொழிற்பாடுகள் அனைத்தையும் சீரமைத்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். எனது கல்லீரலின் மேலதிக வெப்பம் அனைத்தையும் வெளியேற்றி குளிர்மை அடைய செய்யுங்கள். அதில் இமயமலை சந்திரனின் குளிர்ச்சியை தந்தருளும். எனக்கு தூய கவனத்தை தந்தருளும். மாதாஜி, தங்களிடம் இருந்து வரும் அந்த பரம சைத்தன்யம், தெய்வீக அன்பு, அது ஒரு சஞ்சீவனி ஆகும். அனைத்துக்கும் மருந்தாகும். தமது ஈரலின் அனைத்து கலங்களையும் தங்கள் அன்பால் நிரப்பி தமது ஈரலை பூர்ணமாக சீரமைத்து தாருங்கள், புதுப்பித்து தாருங்கள். அதனால் எனது கவனம் முழுமையான தூய்மை அடைந்து எப்பொழுதும் தங்களிடம் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது கவனம் தங்களிடம் முழுமையாக இருக்க அருள் புரியுங்கள். அங்கிருந்து எப்பொழுதும் ஒரு நொடி கூட விலகாத தூய கவனத்தை தந்தருளும். இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். எமது நடு நாடி ஞான சக்தி சொல்லுவோம். குண்டலினி அன்னையிடம் சொல்லுவோம், தாயே,
நான் இந்த தியானத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் முன்னேற விரும்புகின்றேன். எனது யோக சக்தியை அதிகரித்து என்னை தியான நிலைக்கு செல்லும் சக்தியை எனக்கு தந்தருளும். எனது கவனத்தை எனது மனதுக்கு அப்பால் எனது அகங்காரம் மமகாரம் அதிலிருந்து வரும் எண்ணங்கள் அனைத்துக்கும் அப்பால் ஆத்ம நிலையில் உறுதியாக இருக்க எனக்கு புரியுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது இன்று சிறிது நேரம் எமது சக்கரங்களில் கவனத்தை வைப்போம். ஒவ்வொரு சக்கரங்களும் நாம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து கவனத்தை வைப்போம். ஒவ்வொரு சக்கரமாக அதே நேரம் எமது தலையில் உள்ள ஒவ்வொரு சக்கரத்தின் பீடங்களிலும் நாம் கவனத்தை வைப்போம். எனவே ஏனெனில் இந்த தலையில் உள்ள சக்கர பீடங்களே அனைத்து சக்கரங்களுக்கும் அடிப்படையானது. தலையில் உள்ள சக்கர பீடங்கள் மூலமாக எமது அனைத்து சக்கரங்களையும் நாம் வளம்படுத்தலாம். எனவே முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்தில் முதல் கவனத்தை போடுவோம். மாதச்சி எனது மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது தூய்மையாக இருக்கின்றேன். அது அனைத்தும் தங்கள் அருளாலேயே தாயே. தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், எனக்குள் இருக்கும் அசுர குணங்கள், தீய எண்ணங்கள், தீய சக்திகள் மற்றும் என்னை வெளியில் இருந்து என்னை பாதிக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து என் நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இப்பொழுது நமது கவனத்தை தலையில் மூலாதார பீடத்தில் வைப்போம். பின்பக்க பிடரி நமது வலது கையை நாம் அங்கு வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை எனது கர்மாக்களில் இருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள். என்னை பாதிக்கும் அனைத்து கர்மாக்களில் இருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மாக்கள், எனது முன்னோரின் கர்மாக்கள், எனது முற்பிறப்பு கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள், அதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அதனால் நான் மற்றவை கிளைத்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் என்னையும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள். இந்த கர்ம சுழற்சியிலிருந்து
எம்மை முழுமையாக விடுவித்து விடுங்கள். ஸ்ரீ மகா கணேச மந்திரம், ஸ்ரீ மகா பைரவ மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महागणेश साक्षात् श्री महाभैरव साक्षात् श्री श्री एकदेश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महागणेश साक्षात् श्री महाभैरव साक्षात् श्री एकादश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. பிடரியில் நீங்கள் வலது கை வைத்திருக்கும் இடம் குளிர்மையாக இருக்கின்றதா என்று பாருங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நமது வலது கையை நாம் மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது சுவாதிஸ்தான சக்கரம். ஸ்ரீ மாதாஜி எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதை முழுமையாக தூய்மைப்படுத்தி முழுமையாக திறந்து தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். இறைவனிடமிருந்து வரும் தூய அறிவாக இருக்கின்றேன். தூய ஞானமாக இருக்கின்றேன். அந்த ஞானத்தால் நான் அறிந்து கொண்டேன், நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தாங்களே செய்கின்றீர்கள். நான் தங்களின் ஒரு அங்கமாகும். இப்பொழுது நமது வலது கையை பின்பக்க பிடரியில் நமது கையை நன்றாக பறந்து வைப்போம். காதுக்கு பின்புறமாக நமது பிடரியை சுற்றி சுவாதிஸ்தான சக்கரம் இருக்கின்றது. மாதாஜி, எனது சுவாதிஸ்தான சக்கர பீடத்தை எனது தலையில் முழுமையாக ஒளியூட்டி திறந்து பாருங்கள். இதில் ஸ்ரீ மகா ஹிரண்ய கர்ப்ப மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महा हिरण्य गर्भा साक्षात् श्री एकादश महारुद्रा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. எமது சுவாதிஸ்தான சக்கரம் நமக்கு தூய ஞானத்தையும் தூய கவனத்தையும்
தந்தருளும் சக்கரம். அமைதி நிலைக்கு, தியான நிலைக்கு எடுத்து செல்லும் சக்கரம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். எமது கவனத்தை எமது நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் எனது வாழ்வில் மன திருப்தியோடு போதுமன்ற மனதோடு இருக்கின்றேன். தாங்கள் இருக்க எனக்கு பயம் இல்லை. மன திருப்தியோடும் போதுமன்ற மனதோடும் அமைதியோடும் இருக்கின்றேன். அனைத்தும் தங்கள் அருளால். தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். தாங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றீர்கள். எனது பிரச்சனைகள் அனைத்தையும், எனது பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகளோடான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறேன். தாங்களே பொழுது எமது வலது கையை தலையில் நாபி சக்கரம், எமது பிடரிக்கும் தலை உச்சிக்கும் இடையில் உள்ள அந்த தலையின் புட்டி பாகம், அதில் வைப்போம். எமது நாபி சக்கரத்தின் பீடம். ஸ்ரீ மாதாஜி, எனது நாபி பீடத்தை எனது தலையில் ஒளியூட்டி திறந்து தாருங்கள். இதில் நாம் முதலில் ஸ்ரீ பிரம்ம தேவ சரஸ்வதி மந்திரம் சொல்லுவோம். பின்பு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री एकादश महारुद्रा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री लक्ष्मी नारायण साक्षात् श्री एकादश महारुद्रा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது கையை தலை உச்சிக்கும் அந்த முன் நெத்திக்கும் இடையில் உள்ள பாகத்தில் வைப்போம். இது நமது வலது நாபி மற்றும் சுற்றி இருக்கும் பகுதி, எமது தலை உச்சியை சுற்றி இருக்கும் பகுதி எமது பவசாகரம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நமது பவசாகரத்தை முழுமையாக ஒளியூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள்.
இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது இருதய சக்கரம் ஸ்ரீ மாதாஜி எனது இருதயத்தில் முழுமையாக வந்து அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் தங்களை அறிந்து கொண்டேன். என்னை நீங்கள் சுடனாக ஏற்றுக்கொண்டீர்கள். என்னை தங்களை அறியும்படி செய்தீர்கள். தாங்களே எனது தெய்வீக தாயும் தெய்வீக குருவும் என்று அறிந்து கொண்டேன். நானே எனக்கு குருவாக இருக்கும் திறனையும் அறிவையும் தந்தருளினீர். தங்களுக்குள்ளால் நான் ஒரு தூய ஆத்மா, தங்கள் அன்பின் கருவியாக இருக்கின்றேன். தாயே, நான் எனது ஆத்மாக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ பிழைகள் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். தாங்களே தந்தையின் அன்பாகவும் இருக்கின்றீர்கள். எனக்கு எனது கடமை உணர்வுகளை உணர்த்தி, தர்மத்தின் எல்லையை உணர்த்தி எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். தந்தை போல் உலகத்தாயாக இருந்து உலகை பரிபாலிக்கின்றீர்கள். எமது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது இருதய பீடத்தை முழுமையாக திறந்து தாருங்கள். எனது தலையில் ஸ்ரீ சிவா பார்வதி மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री शिवा पार्वती साक्षात् श्री एकादश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ மாதாஜி எனது இருதய பீடத்தை முழுமையாக ஒளியூட்டி திறந்து தாருங்கள். தேவையாயின் கொஞ்சம் கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்து வலம் சுழியாக நாம் சிறிது மசாஜ் மெதுவாக மென்மையாக ஒரு மசாஜ் செய்து கொள்ளலாம். இப்பொழுது கையை ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். மாதாஜி தங்கள் அருளால் நான் எந்த குற்றமும் இல்லாது
அனைத்து கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டு குற்ற உணர்வின்றி சுயமரியாதையோடு இருக்கின்றேன். என்னை நானே நன்கறிந்து என்னை எதிர்கொண்டு என்னை திருத்தி முன்னேறும் திறனோடும் அறிவோடும் இருக்கின்றேன். அனைத்தும் தங்கள் அருளாலே. ஸ்ரீ மாதாஜி, நான் எனது பேச்சிலும் எனது எண்ணங்கள், எனது பேச்சு, எனது நடத்தை, எனது செயல்கள் அனைத்திலும் தாங்களே வெளிப்படுகின்றீர்கள். உண்மையாகவும் இனிமையாகவும் தங்கள் வெளிப்பாடே வருகின்றது. தங்கள் அருளால் நான் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டேன். ஸ்ரீ மாதாஜி, எமது தலை உச்சியில் இருந்து கொண்டு நாம் நமது விஷூதியை கவனிப்போம். விஷூதி பீடத்தில் கையை வைப்போம். முன் நெற்றி, மேல் நெற்றி பகுதி, அதில் நன்றாக நாம் கையை வைப்போம். இதில் நாம் ஸ்ரீ வீரட்டங்கனா மந்திரா சொல்வோம். வீரட்டங்கனா ஸ்ரீ வீரட்டா பரம்பொருளின் சக்தியா. ஓம் त्वमेव साक्षात् श्री வீரட்டா ஸ்ரீ வீரட்டங்கனா साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, எனது விஷுதி சக்கரத்தின் பீடத்தை எனது தலையில் முழுமையாக ஒளியூட்டி திறந்து தாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை முழுமையாக நெற்றியில் வைப்போம். ஆகிய சக்கரம் எமது முழு நெற்றியையும் நாம் நமது வலது கையால் நாம் தலையை சற்று குனிந்து வலது கையால் தாங்கிக் கொள்வோம். மெதுவாக தாங்கிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆகிய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் எனது தியானத்துக்கு, ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எனது ஆத்ம வாழ்வுக்கு தடையாகவும் சவாலாகவும் இருக்கும் அனைத்தையும் எதிர்கொள்வேன். தங்கள் அருளால் வெற்றி கொள்வேன். தாங்களே அந்த வெற்றியாகும். ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா மந்திரம் சொல்லுவோம்.
ॐ त्वामेव साक्षात् श्री येशुक्रिस्तः साक्षात् श्री एकादश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री महा कार्तिकेय श्री महा हनुमान ॐ त्वामेव साक्षात् श्री महाकार्तिकेय साक्षात् श्री महाहनुमान साक्षात् श्री एकादश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री महावीर श्री बुद्ध ॐ त्वमेव साक्षात् श्री महावीर साक्षात् श्री सिद्धार्थ गौतम बुद्ध साक्षात् श्री एकादश महारुद्र साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இப்பொழுது நாம் கை வைத்திருக்கும் இடத்தை சிறிது கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது ஆகிய பீடத்தை முழுமையாக திறந்து குண்டலினி எண்ணெய் எனது சஹஸ்ராரத்துக்கு வந்து அங்கு அவர் வீட்டிருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குலம் உயர்த்தி கொண்டு வருவோம். நுண்ணதிர்வுகளை நாம் அவதானிப்போம். இப்பொழுது ஒரு 4 அங்குலம் உயர்த்தி கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி தாங்களே ஆத்மா பரமாத்மா ஆவீர்கள். தாங்களே அமிர்த தாயினி ஆவீர்கள். எமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் நாடி நரம்புகள் சக்கரங்கள் அனைத்தையும் தங்கள் அன்பின் அமிர்தத்தால் நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி தாங்களே அனைத்து மந்திரங்களின் சித்திகளையும் நமக்கு தந்தருள்பவர். எமது சகஸ்ராரத்தின் 1000 இதழ்களையும் தூய்மைப்படுத்தி அவற்றை முழுமையாக திறந்த மலர்ந்த அருள மலர்ந்து தங்கள் ஒளியை அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே.
தங்கள் அன்பின் அமிர்தத்தால் எம்மை முழுமையாக நனைத்து விடுங்கள், முழுமையாக நிறைத்து விடுங்கள். நமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நமது கவனம் தலை உச்சிக்கு மேல் அந்த 4 அங்குல உயரத்தில் இருந்து கொண்டு அந்த சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம், அந்த நடு அச்சில் அமைதியாக நாம் தியானிக்கின்றோமா என்று பார்ப்போம். சிறிது நேரம் இந்த நுண்ணதிர்வுகள், இந்த ஸ்ரீ மாதாஜியின் அமிர்தம், அமிர்ததாயினி, இந்த அன்பின் அமிர்தத்தை நாம் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நமது தலையுச்சி வழியாகவும் 10 விரல் நுனிகள் உள்ளம் கை வழியாகவும் நமக்குள் செல்ல அனுமதிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருள் உரையை நாம் கேட்போம். நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பையும் முடித்துக் கொள்வோம். Today we have gathered here to do the Navaratri Puja.
There were 9 times when the major incarnations of the mother of this universe were manifested. They were manifested with a purpose. That purpose is to protect her bhaktas, her disciples, her children. This was a binding love. She could not escape it. Mother's love is binding. She cannot escape it. And she has to manifest it, work it out, and give that protection to all her children. This protection in the modern times has taken another form. In those days, the evil was trying to harm, to destroy the people who were righteous, who were bhaktas, who were doing good things, who wanted to lead a very religious life. So to save them, she incarnated. To protect them, she incarnated. But they knew what was good. They knew what was wrong. And they wanted to preserve their good life, their precious life. They didn't care for money, they didn't care for power, but just they wanted their life. Means they wanted to be alive, to worship the goddess. And when they were troubled or harmed or destroyed by these evil forces, she had to manifest. But in modern times, it's become very complicated, as the modern times are complicated. First of all, in the mind, in the lifestyle, in the society of good human beings, righteous human beings, fear of the wrong has entered. Like they are afraid, say, of their priests, of their churches, of their temples, of their mosques, which are all false. They are not afraid of God. They don't believe in God. They think they have created God and they can manage God. So who is God? The way they behave, you can see clearly that they do not recognize the existence of God. God Almighty, who is a wrathful God. They are not at all worried as to what will happen to them. They don't even believe in the second life. They don't believe in the resurrection. They are very short-sighted, evil people doing all kinds of evil things. So, somehow or other, as soon as you are born into some sort of a brand. You are this, you are that, you are that, you are that. As soon as you are born. So the first brand comes onto this modern man is of a religion to which he belongs. He can't avoid it. He has to be jolly well belonging to some religion. You go anywhere, even in the passport, nowadays they have stopped it. Otherwise they used to ask, what is your religion? And in India, if you said you had no religion, they would not give you a passport. Because you are not yet qualified evil person. Or you are not following qualified evil people. So that very simple, gullible, good people, very righteous, believers of God, developed this kind of a fear which was put into their heads by these false people. That if you don't do like this, if you don't pay money to us, then God will be wrathful. If you do not come to the confession, then God will be angry. If you do not tolerate our nonsense, God will be angry. All these things
started going into the brains of the people very easily. In some religion, they believe there is no sin in drink. In some religion, they believe there is no sin in marrying many women. In some religion, they believe that you can have caste system. All is anti-God, absolutely anti-God activity perpetuated into the society by these priests who are supposed to be in charge of the religion. So the first horrible conditioning we have when we start Sahaja Yoga is this. So to start something afresh, they find it very difficult. So the first protection mother had to render is from this condition. The second one is that of the country. Either you belong to this country, to that country, or to that country. And these days every country is competing with each other in all kinds of corruption, mafia, all kinds of things. Every country. Suddenly it is no. You have faith in one country, you find, oh no, they were supporting certain person secretly. So whether they are democratic or anything, there is a kind of a mafia working everywhere under some. So the so-called laws also are only for people who are simple, gullible, pure citizens, and not for the people who put those laws on them. They take bribes, they take all kinds of things, but still they are supposed to be in charge of law, doing all kinds of illegal things. Because they have made the law, so they know how to be illegal. So this is the second type of fear that is in the minds of the modern time. Then the third thing was the war. Wars after wars came in. So many people developed a kind of a fear about war. And as a reaction, they developed a kind of a stupid ego. Just they said to protect themselves. In protection themselves, they have built up a big ego and they are now becoming very, we should say, aggressive people. So this kind of a wider range, I should say, of fear, it can be directed into any direction, it can be directed towards anyone. Then comes is the fear of race. Racial. Now I am told that neo-Nazism is taking its own course and is coming up like a little snake. This is another area which is very dangerous now working on. Now in the minds of seekers, and they are seeking, they have been to many gurus, they have read all kinds of books, but they are seeking. They are seeking to drink any kind of water, develop all kinds of diseases. What can you do? You are seeking after all, you are thirsty. It has to be excused. And that's how they develop lots of problems, not only in their body, but also in their brain. And now it's a very delicate thing. If you tell somebody that you have been to such and such guru, he doesn't want to hear. Because for him, now the guru has become the last one. You cannot say anything against his guru. Now, when he starts suffering, then he may accept. But to take it out that guru is also very delicate. Because if you want to take out that guru, then he might be hurt. It's a very delicate operation. Then the modern society. The less said the better. The norms of modern society are given to us by people who were characterless, like Freud, who had no sense of morality, or by drunkards, though they don't have any statues of drunkards, but most of them
if you see the abandonment of our value system comes through drinking. And the drinking was there, but not to this extent. I mean, everybody was not a drunkard. These days, everybody can be a drunkard. And there's no shame about it. With that drinking, our value system started dropping down, and people have accepted now the normal thing is abandonment. This is another way. Formerly, the parents used to support a person if he would take to God, if he would take to righteous life, or to something higher. And if they saw these qualities in their child, they used to be happy. But these days, the other way around, the parents don't like it. As if the parents have lost everything in themselves, so they want to hold on to their children, grandchildren, and possess them. And brainless creatures, because their brain has been already washed off. There's nothing in their brains. To fight the parents also is a big problem. So this kind of a fear is also there, that my mother should not know, my father should not know this. You can say from all sides. The fear is burning like flames. And we are now here in Kali Yuga. We have started Sahaja. So the way we have to work out our protection has to be mutual. Mother, of course, is there to protect you all the time. Her powers are there to protect you. But surprisingly, in the modern times, there is one condition which has to be fulfilled. Because in those days, good were good and evil were evil. There was no mixing up. So once they asked for Goddess, they accepted her, she came in her real form and she worked it out. But in modern times, you must know that all these evil things are also lingering in your head a little bit here and there. People are extremely superficial. They are very much prone to the mass attitude, fashions, things like that. Sort of their personality is not that developed as that of those bhaktas who knew they were right, who knew they were righteous, who knew whatever they were doing was correct and were standing on their legs firm. So, the modern Sahaja is very different from the Sahaja of olden times. Because in the olden times, it was not easy to get realization. 1 in a billion or in a trillion. And they had to work very hard. So as they worked hard, very hard, they got cleansed and built up themselves and toiled. Like any art piece which takes time, is done with care, is definitely 1,000 times better than these modern artists just putting 2-3 lines like this. So today's human being is like a modern artist. You put one line and you say, you must see this in that person. You must have an identity. I mean, what identity you can have? With one line, you say, find out the identity. So the Sahajogis which are today here have to realize that all these things are surrounding us. And these evil forces are also there. There are some within us, some are without. So it looks to be a very difficult task, but it's not. Because one condition, if you can understand, is that you have to recognize me. I know I'm Mahamaya, I'm really very clever at it. But I'm truthful. I do not have crocodile tears. I cannot have.
I'm truthful. But still, I'm Mahamaya. So to recognize me, what should we do? If we recognize, then you are protected. And the cleansing is the simplest thing in Sahaja Yoga is to be collective. If you are not collective, then know that something is wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. They are absolutely all. Now the second part of this Mahamaya business. I had to be very close to you. I had to be extremely close. Talk to you, to have a rapport, to tell you everything about yoga, to make you absolutely aware of yourself. This had to be done, and with all these complications within your mind, within your heart, within your body, I had to work it out. To come close in the real form would have been very dangerous. So one had to be a Mahamaya. But despite that, if you could recognize me, to understand me, that I am a divine personality, it's an incarnation. That's all the deities want. Then they'll look after you in everything. They'll give you all the powers, they'll give you all the satisfaction, all the protection that you want. This is the condition which for a rational mind is very difficult to understand. That how can Adi Shakti be in one body? How can the infinite can become finite? But human beings cannot do that. Only human beings. God can do it. He is God after all. And if so, you have so many miracles, you have so many photographs, so many things to see, but this is what one has to recognize. Now, I see people, when I talk to them, they start talking to me a little frivolously. Not with that depth, not with that feeling that I am Mahamaya. Then some of them even answer me. Some of them, if I tell them something, they are ready to give an answer, explanation. Of course, this freedom I have given you deliberately. But must understand that you have to talk to me in a way that is, you would talk to Adi Shakti. Very important. Then how you behave is very important. It should not be artificial. It should not be superficial. But best is to put your hand on your heart. Both the hands. And just try to feel. Your mother is Adi Shakti. She has created all this universe. She has created all this world. And she is for your protection. Even Sri Krishna could not protect Pandavas. They had to go in the forest, they had to suffer. But not Sahaja. As soon as I come to know about your problems, my attention can work. Sri Rama himself had to go to jungles. All this
given to you, this protection, because you are seekers of truth. And the truth is that I am the Adishakti incarnate. இன்று இருதய சக்கரத்தின் தினமானபடியால் துர்கா மாதாவின் 9 திருநாமங்கள் மந்திரங்களை எடுத்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இந்த 9 திருநாமங்களும் ஸ்ரீ பிரம்மதேவரால் ஸ்ரீ மார்க்கண்டேயருக்கு கூறப்பட்டது. இது தேவி கவசத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஷைலபுத்ரி, மலையின் மகள். எமது இருதயத்தை எமது வலது கையை நடு இருதயத்தில் வைக்கலாம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஷைலபுத்ரி நமோ நமஹ. இரண்டாவது பிரம்மச்சாரிணி, பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மச்சாரிணி நமோ நமஹ. மூன்றாவது சந்திரகாந்தா, சந்திரனை தனது மணியாக பயன்படுத்துபவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சந்திரகாந்தா நமோ நமஹ. நான்காவது கூஷ்மண்டா, தாயின் மடி அல்லது நாபியில் பவசாகரத்தில் முழு பிரபஞ்சத்தையுமே கொண்டவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கூஷ்மண்டா நமோ நமஹ. ஐந்தாவது ஸ்கந்த மாதா, கார்த்திகேயரின் தாய். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்கந்த மாதா நமோ நமஹ. ஆறாவது காத்தியாயினி, இனிமையான முகத்துடன் இருப்பவர். மகிஷாசுரனை வதம் செய்தவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ காத்தியாயனி நமோ நமஹ. ஏழாவது காலராத்திரி, மரண இரவு, பிரளய காலத்தில் இருப்பவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ காலராத்திரி நமோ நமஹ. எட்டாவது மகா கௌரி, ஆதி குண்டலினி. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கௌரி நமோ நமஹ. ஒன்பதாவது சித்திதாத்ரி, அனைத்து சித்திகளையும் அளிப்பவர். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சித்திதாத்ரி நமோ நமஹ. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ.
நமது சஹஸ்ராரத்தில் ஸ்ரீமதி ஸ்ரீமாதஜி சிரம் தாழ்த்தி வணங்கி ஸ்ரீமாதஜி இன்றைய தியானத்துக்காகவும் அனைவரையும் இன்று ஒன்று கூட்டி இன்றைய தியானத்தை எமக்கு அருளியமைக்கு எமது இதயபூர்வமான கொடான கோடி நன்றிகள் தாயே. நமது சஹஸ்ராரத்தில் பரம சைத்தன்யமாக எப்பொழுதும் இருந்தருளுங்கள். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஆம், so, அப்ப நீங்க ஃபேஸ்புக்கை நிப்பாட்டல. ஸோ உங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள்.